அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற தனியார் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், ஹெலிகாப்டர்ல எத்தனை பேர் பயணித்தார்கள், எந்த பகுதியில் கீழே விழுந்துச்சு, அது தொடர்பான தகவல்களை பதிவு செய்யலாம். மகாராஷ்டிராவினுடைய ஜுகு என்ற இடத்திலிருந்து ஹைதராபாத் சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் புனே அருகே விபத்தில் சிக்கி இருக்கிறது. புனேவில் நிலவி வரக்கூடிய மோசமான வானிலை, அதாவது கனமழை மற்றும் கடுமையான காற்று காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஹெலிகாப்டரில் மொத்தம் 4 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது பைலட்டுடன் சேர்த்து 4 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அவர்களினுடைய உடல்நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான எந்த விதமான தகவலும் வெளியாகவில்லை. சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக போலீசாரும் மற்றும் மீட்பு படையினர் சென்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஹெலிகாப்டரினுடைய கேப்டன் ஆனந்த் மட்டும் உயிருடன் அவர் மீட்கப்பட்டு அவர் படுகாயமடைந்திருந்ததாகவும் அவர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது யாரும் உயிரிழக்கவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதில் ஹெலிகாப்டர் கீழே விழுவதற்கு முன்பாக அது கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழக்கூடிய காட்சிகளும் தற்பொழுது பதிவாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.